வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, இந்த ஜோதிடம் அறிவோம்ல தோஷத்தை பற்றி நாம் பேசியே ஆகணும். அந்த திருச்சி மீட்டிங்கில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் தோஷம் என்பது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தார். தோஷம் என்பது 100 விழுக்காடு உண்மையானது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதனுடைய விளக்கம் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். ஐந்து தீய கோள்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த ராகு கேது நிழல் கோள்கள் மேலே கிடையாது. அதனால தான் இதை சயின்ஸு நம்மளை நீங்கள் சயின்ஸு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இருக்கட்டும், கணிதங்களை போட்டு பலன்களை கூறக்கூடிய அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு வகையில் சயின்ஸுன்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருச்சு. அவங்க யூனிவர்சிட்டியில் இனி இந்த கல்வி முறை வரலான், அந்த கல்வி முறை வரலான்றப்போ முதல் பேராசிரியராக வர்றேன் தமிழகத்தில். பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்னு சொல்லி தெலுங்கு யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் அங்கே எம்ஏ ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் நாங்கள் ஆர்ட்ஸில் தான் ஆரம்பித்தோம், அப்புறம் சயின்ஸுன்னா அப்படியே போகுது, எங்கள் கதை ஓடுது. இந்த விசிபிள் இல்லாத பிளானட் ரெண்டுமே மிகப்பெரிய தீய கோள்கள். ராகுவும் கேதுவும் மிகப்பெரிய தீயவர்கள். ராகு ஏமாற்றத்தின் தலைவன், ஏமாற்றுவதின் தலைவன், மிக மோசமான ஒரு பிளானட். கேது ஏமாற்றுவது அல்ல, நம்பி மனிதர்களை முட்டாளாக்கும் கோள். எல்லா வகையிலையுமே கேது கெடுத்து விடும். ராகு அதை விட கெடுக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராகை போல் கொடுப்பான் இல்லை, கேதை போல் கெடுப்பான் இல்லை. கேது ஏன் கெடுக்கிறான்னா, எனக்கு எதுவுமே வேணாம், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்ட்டு வீணாக போகக்கூடிய வழியை காமிக்கும். இந்த ராகு என்னன்னா கொள்ளையடிக்க கற்றுக் கொடுத்துரும். அதனால்தான் அவனை போல் கொடுப்பன் இல்லை, இவனை போல் கெடுப்பான் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அந்தந்த பாவகங்களின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். பட் 5 கோள்களும் தோஷம் தரக்கூடிய கோள்கள். சூரியனும் தோஷம் தருவான், செவ்வாயும் தோஷம் தருவான், சனியனும் தோஷம் தருவான், ராகுவும் தோஷம் தருவான், கேதுவும் தோஷம் தருவான். எனவே இந்த 5 கோள்கள் எங்களுடைய ஜோதிடத்தில் 12 பாவகங்களில் எங்கே இருந்தாலுமே அந்த பாவத்தை தோஷத்துக்கு உள்ளாக்க வேண்டியது அதனுடைய முதல் வேலை. எனவே தோஷ ஜாதகங்கள் எல்லாமே தோஷ ஜாதகங்களே. தோஷமில்லாத ஜாதகமெல்லாம் உலகத்திலே கிடையாதுங்க. அதை விட கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஜாதகம்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. நான் வகுப்பறையில் இந்த பிஏ வகுப்பறையில் முதல்ல 2002 முதல் கிளாஸ் தொடங்கும்போது கட்டம் போடுறேன். யாருக்காவது நல்ல ஜாதகம்னு ஒன்று இருக்கிறது தெரியுமான்னு கேட்டேன். அவங்க தெரியலைங்க சார், நல்ல ஜாதகம்னா என்னன்னாங்க. சரி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு சொல்கிறேன், இதுதான் நல்ல ஜாதகம் அப்படின்னு. என்ன சார் வெறும் கட்டமா அப்படின்னு. ஆமாம், வெறும் கட்டம் தான் நல்ல ஜாதகம். இதில் எந்த ஒன்று உள்ளே நீங்கள் குறிச்சிங்கனாலும் அந்த ஜாதகம் ஆட்டோமேட்டிக்கலி தோஷ ஜாதகமாக மாறும். எனவே நல்ல ஜாதகம் என்பது உலகத்தில் கிடையாது. அனைத்துமே தோஷங்களுடன் கூடியது தான் இருக்கும். அதில் கொஞ்சம் நல்ல பாவகங்கள் இந்த 1, 2, 4, 5, இந்த 9, 10, 11 இதுகெல்லாம் கொஞ்சம் நல்ல பாவகங்களாக இருக்கும். இந்த பாவகத்தில் போய் கெட்ட கோள்கள் இருந்தாலும் அவங்க கெட்டதை குறைச்சிக்கிறோம். அந்த கெட்ட பாவத்தில் போய் நல்ல கோள்கள் நின்றாலும் 6, 8, 12 3 அது சாதாரண கெடுதல். பட் 6, 8, 12 பயங்கர கெடுதல். இதில் போய் நல்ல கோள்கள் நின்றாலும் தங்களுடைய நல்ல குணத்தை குறைத்து தீயது வரும். இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை கோட்பாடு, வேறு ஒன்றுமே இல்லை. நல்லவர்கள் தீயவர்களுடன் இணைந்தால் கூட்டு இணைப்பில் தோஷம் வரும். அதே மாதிரி தீயவர்கள் நல்லவர்களை பார்க்குறாங்க அப்படின்னாலும் தோஷம் வரும்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஜோதிடத்தின் விதிகள். எனவே தோஷம் இல்லாத ஜாதகம் இந்த உலகத்தில் கிடையாது.
ஏதாவது ஒரு தோஷம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சூரியன் அடிப்படை, செவ்வாய் அடிப்படை, சனி அடிப்படை, ராகு அடிப்படை, கேது அடிப்படையில் தோஷங்களை நாங்கள் பல்வேறு தோஷங்களை சொல்லியிருக்கோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தோஷ ஜாதகங்களை சொல்லியிருக்கோம். இந்த தோஷ ஜாதகங்கள் எப்படியாவது இந்த தோஷத்தை இல்லாமல் செய்துவிட முடியுமா அப்படின்னு சொல்லி வர்றவங்க எல்லாரும் இவன் தோஷம்னு ஜோதிடர் சொல்லிடுவார். உடனே மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தோஷத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. தோஷம்னு ஒன்று இருந்தால் அதை சாகிற வரைக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் தோஷம். இப்போ செல்வ யோகம்னு ஒன்று இருக்குதுன்னு வைங்க. இந்த செல்வ யோகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு யாராவது விரும்புகிறாங்களா? சரி விடுங்க. அரச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, ஸ்டேட்டஸோடு இருக்கான். அது இல்லாமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு யாராவது கேட்குறாங்களா? இல்லை. இவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, இது ரெண்டும் நல்லது, அந்த தோஷங்கிறது கெட்டது. எனவே தோஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா நல்லா இருப்போமேன்னு சொல்லி ஜோதிடத்தை கேட்கும்போது பரிகாரம் தான். கடவுள் வழிபாடே உங்களுக்கு சுத்த பரிகார வழிபாடு தானே. அந்த எனக்கு நான் இவ்வளவு இது கஷ்டமாக இருக்கேன், நான் உனக்கு இப்படி வேண்டுதல் சொல்கிறேன், எனக்கு நல்லது கொடுன்னு கேட்குறது தானே கடவுள் வேலை. இவனுக்கு தெரியலை, நேர கடவுளை காமிச்சிடான். தோஷம் போகணுமா பரிகாரம் பண்ணிக்கங்க, சரியாக போயிடும், தோஷம் இல்லாமல் போயிடும். அப்படியெல்லாம் நடக்காது. பல்லு போகணும்னு இருந்தால் பல்லு போகும், கால் உடையணும்னா கால் உடையும், கண்ணு குருடாகணும்னா கண்ணு குருடாகும், தலை வழுக்கையாகணும்னா வழுக்கையாகும். எல்லாமே தோஷங்கள் எல்லாமே நடக்கும் நடக்கும் நடக்கும். அதை நீங்கள் அனுபவிச்சுட்டா வரணும். எவ்வாறு செல்வ யோகத்தை முழுமையாக அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்களோ அதேபோல் தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்க தான் நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க, மறந்துடக்கூடாது. ஆகா நம்ம தோஷங்களை நிவர்த்தி பண்ணிடலாம்னு நினச்சி ஒரு முட்டாள்தனமாக போகக்கூடாது. இதைத்தான் இந்த கடவுள் மறுப்பாளர்கள், பகுத்தறிவு கொள்கைக்காரர்கள் அண்டு அறிவியலாளர்கள், விஞ்ஞான கழகங்கள் இவங்கெல்லாம் நம்மளை இதனால தான் நம்மளை திட்டுவாங்க. நம்ம கூடுமான வரைக்கும் அந்த பக்கம் கோயில் பக்கம் போய் பரிகார பக்கம் போகாமல் இருந்துட்டாலே சரி, இவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னாவது நம்ம பக்கம் திரும்புவாங்க. அது திரும்புகிற அவங்க வாழ்த்தணும்னு நமக்கு கிடையாது. நமக்கே மனசுக்குள்ளே ஒன்று வருதில்ல. நம்ம ஜோசியனுடைய ஜாதகத்திலே தோஷம் இருக்குது. அவர் எந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டாரு? அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எனவே தோஷம் என்பது இருக்கும், அது நடக்கும், அது கடைசி வரைக்கும் செயல்படும். இப்போ இந்த திருமண பொருத்தத்தில் இந்த ராகு கேது தோஷத்துக்கு ராகு கேது தோஷம்தான் செய்யணும்னு சொல்லி புதுசாக கிளப்பி விட்டுருக்கானுங்களே பொய் ஜோசியர்கள், அவர்கள் பொய்யர்கள். அப்படி ஒன்று தோஷத்துக்கு தோஷம் சரியாயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. அவங்க டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாதுல்ல. ஆயிரக்கணக்கான பேர் டைவர்ஸ் கோர்ட்டில் நிற்கிறாங்க. 2 பேருமே ராகு கேது சம்மந்தப்பட்டு கல்யாணம் பண்ணவங்களே. அப்போ ராகு கேது சம்மந்தப்பட்டு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பதியர் அட்ஜஸ்ட் ஆகிடுறாங்க. நல்ல குடும்பமாக இருந்து பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் டைவர்ஸுக்கு போயிடுறாங்க. சாதாரண குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க எப்பயுமே பிரச்சனைக்குள்ளானவர்கள், ஏற்றுக்க முடியாது அவங்களால. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ தோஷங்கள் நிகழ்வனமா? கண்டிப்பாக நிகழும். ஒவ்வொரு தோஷத்தையும் அவர்கள் அனுபவித்தே ஆகணும். இது மாற்று கருத்துக்கு இடமே கிடையாதுங்க. இருந்தால் அது வரத்தான் செய்யும், அதை முழுமையாக நம்ம அனுபவிச்சுட்டு ஆகணும். எவ்வாறு நாம் செல்வ யோகங்கள் அரச யோகங்களை அனுபவிக்கிறோமோ அதற்கு இணையாகவே தோஷங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு ஆகணும். ஆக ஜோதிடத்தில் 5 கோள்கள் தோஷம் கொடுப்பவையே. அது சூரியன், செவ்வாய், சனிய, ராகு, கேது. சார் சூரியனும் தோஷம் கொடுப்பான் தான், அவன்தான் மிகப்பெரிய தோஷம் கொடுக்கக்கூடிய ஆள். மனிதனுக்கு இருக்கக்கூடிய திமிர் என்ற ஒரு குணம் இருக்குது. திமிர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையானவன் அதனால் நான் திமிர் பிடித்தவன், இது குருவால் வரக்கூடிய ஒரு தோஷம். அவன்கிட்ட போனால் அவன் திமிர் பிடிச்சவன், அவன் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக நிற்பான், அவன் கொஞ்சம் வளைஞ்சு கூட போக மாட்டான்வாங்க. இது திமிர் கொடுக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய தோஷம். ஆனால் சூரியன் அப்படி கிடையாதுங்க. திமிர்னா நீ உள்ளே வரும்போதே நீ வணக்கம் தான் போட்டு வரணும். நான் 1000 தப்பு பண்ணுவேன், 1000 சரி பண்ணுவேன், அது என்னுடைய குண விசேஷங்கள்.
ஆனால் நான் திமிராக இருப்பேன்னா எனக்கு நீ அடிபடியணும், எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும், எனக்கு கௌரவத்தை உருவாக்கணும், என்னை எந்த வகையிலுமே குற்றம் என்று சொல்லக்கூடாது. நான் செயல்கள், என்னுடைய பொது செயல்கள் சில வேளைகளில் குற்றமாகவும் இருக்கும், சில வேளைகளில் நன்மையாகவும் இருக்கும். அதை எடுத்து கூறி பேசக்கூடிய அளவுக்கு நீ உன்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு அது திமிர்த்தனமாக இருக்கும் இந்த சூரியனுடைய திமிர். சரிங்க, செவ்வாயினுடைய திமிர், ஐயோ அதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்களே திமிர்லையே, நான் தான் ஆஃபீஸர் அப்படின்னு நின்று என்ன நீ சரியில்லை, தன்னுடைய வேலை பார்க்கக்கூடியவங்களே சரியில்லைன்னு சொல்லும். மிகப்பெரிய அதிகாரத்தின் உச்சியிலிருந்து அதிகாரத்தை எப்படி வேணாலும் அது பயன்படுத்தும். ஆனால் அது அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் பெற்றுத்தராது. அது அவங்களுடைய அதிகாரம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். செவ்வாயினுடைய திமிர் குணம் நான் தான் அப்படின்றோம். சரி விடுங்க, சனியனுடைய திமிர் குணம் என்ன? நீங்கள் யாருமே அவனை ஜெயிக்க முடியாது. சூரியனே ஜெயிக்க முடியாது, செவ்வாயே சனியனுடைய திமிர் குணத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா மறைந்திருந்து குற்றச் செயல்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான குணங்கள் மனிதனுக்கு இருக்கு இல்லையா? அந்த மானுட குணத்தின் தலைவனே அந்த சனிப்பைய தான். அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியாது, உங்களுடைய உணவுலேயே விஷம் வச்சு விட்டுருவான். அது விஷம்னு உங்களுக்கும் தெரியாது, அது நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போவீங்க, செத்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு கொடுமையான திமிர் பிடிச்சவன். என்னை நீ மதிக்கவில்லை என்றால் நான் ஊனனாக இருக்கிறேன், கூணனாக இருக்கிறேன், குருடனாக இருக்கிறேன், எந்த பணியும் செய்ய முடியாத சோம்பேறியாகவும் இருக்கிறேன். இருப்பினும் என்னுடைய நிலையில் நான் இருக்கிறேன். எனக்கு நீ செய்ய வேண்டிய மரியாதை அமைப்புகளை செய்யவில்லை என்றால் என்னுடைய தீங்கு உடனுக்குடன் வேலை செய்யும். அவன் அவ்வளவு திமிர் பிடிச்ச ராஸ்கல். அவன் பயங்கர மோசமாக, நம்ப முடியாத ஆள்கள். நீங்கள் சாதாரண ஆள்னு நினச்சிட்டு போயிடுவீங்க, அவன் தான் நமக்கு பெரிய தீங்குகளை உருவாக்குவான். சரி, அது முடிஞ்சு அடுத்தாப்புல ராகுவெல்லாம் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அவனுடைய திமிரு குணம் என்னென்னா, நீங்கள் தான் பார்ப்பீங்களே, கோடீஸ்வரங்க இருப்பாங்க, நான் பண்ணுறது தப்பு தான், அதுக்காக உனக்கிட்ட நான் வணக்கம் போடணும்னு இருக்கா, உன்னால் என்ன முடியுமோ செய்ய பார்ப்போம், போ போ போ, நான் ஃப்ராடுங்கிறது எனக்கு தெரியும், இவர் எனக்கு தனியாக ஃப்ராடுன்னு சொல்கிறாராம் அப்படின்னு அந்த திமிரை காமிக்கும் ராகு. பயங்கரமான திமிர் அது. கேது, அதெல்லாம் உங்களால் ஒன்றுமே, அரசாங்கமே என்கிட்ட தான், என் பாக்கெட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேது எல்லா விதமான பொய், எல்லா விதமான புரட்டுகள், எல்லா விதமான திருட்டு அயோக்கியத்தனங்கள், கோமாளித்தனங்கள் எல்லாத்தையும் செய்வான். அவன் திமிரின் தலைவன். இவனை பார்க்க, இந்த 5 பேரில் யாரை பார்க்க முடியாதுன்னா இந்த கேதுவை தான் பார்க்க முடியாது. அவ்வளவு உச்சாணி கும்பலை நின்றுக்கிட்டு திமிரா பார்ப்பா. எல்லாரையுமே அரசனவே அப்படிம்பா, சூரியனவே போடானுவான். அந்த அளவுக்கு இந்த கேது திமிர் பிடிச்ச பிளானட். ஆக இந்த 5 பேருமே உங்களுக்கு நான் நன்மையாக தர போகிறேன். குருவின் திமிரு உண்மை, சந்திரனின் திமிரு அன்பு, புதனின் திமிர் திறமையினால், சுக்கிரனின் திமிரு அழகினால், கவர்ச்சியினால். இவங்க நாளெல்லாம் நமக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த 5 பேர்னால பாதிப்பு நிறையா இருக்கும். உண்மையின் திமிராக குரு வருவான், அழகின் திமிராக சுக்கிரன் வருவான், திறமையின் திமிராக புதன் வருவான், அன்பின் திமிராக சந்திரன் வருவான். இவங்களுக்கு இவ்வளவுதான். இவங்கனால மனிதருக்கும் உலகத்துக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த 5 பேர் திமிர்னால உலகம் முழுவதும் பாதிக்கும். எனவே இந்த 5 கோள்கள் ஜோதிடத்தில் இருக்கும் வரை ஜோதிடத்தில் தோஷங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சார் இது சுத்த ஜாதகம், இது நல்ல ஜாதகம்மா, முட்டாளே, அதுதான் முதல்ல தோஷ ஜாதகம். அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தோஷங்கள் என்னான்னு கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும். சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நல்லதா வேஷம் கட்டுறது, ஏமாத்துறது தான் ஜோதிடர்களுடைய வேலையாக பலருக்கு இருக்குது. அதெல்லாம் குறைச்சிட்டு வந்தால் உண்மையிலே ஜோதிடம் வளரும். எனவே தோஷங்கள் என்பது இல்லாத ஜாதகம் உலகில் எங்கேயுமே கிடையாது. அனைத்தும் தோஷங்களுடன் தான் இருக்கும் இந்த 5 பிளானட் இருக்கிற வரைக்குங்க. நன்றிங்க.